நம்ம வீட்டில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் இருக்குது. நம்ம வீட்லேயும் சரி, நம்ம கடையிலையும் சரி, நம்ம காலேஜ்லேயும் சரி, 3 இதுலேயும் செஞ்சது தான் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து நம்ம வீட்டில் உள்ள பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம பார்க்கலாம். நானும் எங்கள் அப்பாவும் தான் இந்த வாட்டி பண்ணுறோம். எங்கள் அம்மா பண்ணல. அதில் பிரச்சனை கிடையாது. நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அது போய்கிட்டே இருக்குது. பொங்கல் நம்ம ரெடி பண்ணுறோம். அது பொங்கி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு சீக்கிரமாக சக்கரை பொங்கல் தான் பொங்கிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அரிசிலாம் போட்டுட்டு அது கிண்டுற வேலையெல்லாம் இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வெண்பொங்கல் எப்படி பொங்குன்னு சொல்லிட்டு நம்மளும் தீ வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அது என்ன பொங்குற மாதிரி தெரில. ஆனால் வந்து கடைசியில் நானே வந்து கிண்டுறேன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கும். டக்குன்னு பார்த்தா எனக்கு வீடியோ எடுத்துருக்குது. நான் பார்க்கவே இல்லை, ஆனால் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெண்பொங்கல் பொங்கிருச்சு. வெண்பொங்கல் பொங்கினதுக்கப்புறமேட்டு நான் வந்து தீயை குறைச்சிட்டு நாங்கள் அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம். அதில் வெண்பொங்கலுக்கு நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா போடுறாங்க, அதுக்கப்புறம் நான் போடுவேன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டாண்ட இருக்க ஒரு பொண்ணு போடுவோம். 3 பேரும் போடுறோம் நாங்கள். எனக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே இந்த வாட்டி க்ரீன் கலர் ஷர்ட்டு தான் நாங்கள் போட்டிருந்தோம். அந்த ஷர்ட்டு கலர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் என் தம்பியும் வந்து ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவனை இந்த வாட்டி நம்ம போட வச்சிட்டோம். போன வருஷமும் போட்டான், இந்த வருஷமும் போட வச்சாச்சு நம்ம. ஆனால் வந்து அவனால் சரியாக பிடிக்க முடியல. அதனால் கரெக்டாக நான் அவனை தூக்கிட்டு வந்து போட வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெண்பொங்கலை இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலை வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. வெள்ளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் தேங்காய் போட்டுருக்காங்க. தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த நிறைய நட்ஸு எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் வந்து ஏலக்காய் தூள் போட்டுட்டு நம்ம அப்படியே கிண்டிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரமாக காலையிலேயே. இன்றைக்கி வந்து நம்ம 8:30 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம் நம்ம பொங்கல் செலிப்ரேஷனே. இது முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக சாமி கும்பிட்டா தான் நம்மளை. அதுக்கப்புறம் நம்ம காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 9:30 மணி 10 மணி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. அதான் அவசர அவசரமாக நான் செஞ்சுட்டு கரெக்டாக நான் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அப்படியே எங்கள் அப்பா விளக்கு எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. விளக்கு எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் அடுத்த வேலைக்கே போக முடியும். அதை வந்து விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜில் உள்ளதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொறுமையாக போகிறாங்க. நான் பண்ணுறது நாங்கள் அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பொறுமையாக போகிறாங்க. ஆனால் விளக்கு கையில் வச்சுருக்கிறது ஒரு ரிஸ்க்கு தான். அதனால நம்ம அப்படி வச்சுருக்கோம். நம்மளும் வச்சாச்சு இந்த விளக்கை. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாமிக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பி வச்சுட்டு அடுத்தது காலேஜில் வந்து நம்மளோட கிளாஸ் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க காலேஜில். அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம். நம்ம காலேஜில் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே இதில் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து பொங்கல் வைக்கும் போது நாங்கள் எடுத்தது இதெல்லாம். பொங்கல் வச்சுட்டு நாங்கள் படையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பிரின்சிபல் சார் வந்து இந்த பொங்கலை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். நம்ம பிரின்சிபல் சார் இவர் தான் வந்து எங்கள் காலேஜ் பிரின்சிபல் சார் அண்டு அட்மின் சிஸ்டர் வந்துருக்கோம். அப்புறம் என்எஸ்எஸ் பாய்ஸ் கூட நம்ம ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதோட தான் நம்ம முடிச்சிருக்கோம். அதோட நம்ம கடையில் உள்ளது வந்துருச்சிங்க. கடையில் உள்ளது வந்து நம்ம அங்கிளும் அப்புறம் அண்ணா எல்லாருமே சேர்ந்து நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம். பொங்கல் வந்து செய்கிறது வந்து நம்ம லேட் ஆகிடுச்சு. நான் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எடுக்கும்போது ஃபேமிலியாக எல்லாருமே நின்று தான். சின்ன அண்ணா மட்டும் தனியாக நின்று இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஜோடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அதோட நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திரும்பியும் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேல தான் கப்புள் ஷூட் எடுக்க போகிறேன்னு ஃபேமிலி ஷூட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கிள் வந்து நல்லா வேண்டிக்கிட்டு இந்தபடி நல்லா முடிஞ்சு ஒரு மன நிம்மதியோடு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நமக்கு ஒரு பொங்கல் நல்லதாக நடக்க ஒரு சந்தோஷத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதான் ஒரு பெரிய விஷயம். இந்த பொங்கலை வந்து நல்லா தான் நம்ம முடிச்சாச்சு. பொங்கலை முடித்து நம்ம சந்தோஷத்தோடு முடிச்சிச்சு. இதுக்கப்புறமே நம்மளோட கடை ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. இவங்க தான் நம்ம கடை ஃபேமிலி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் தான். எங்கள் அப்பாவும் நான் என்னையும் தெரியாமல் உங்களுக்கு இருக்காது. நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவும் இருக்கிறேன். இப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க 3 பேர். அவங்க 2 பேர்